அம்மோ என்ன பண்ண? அப்பா ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி வைக்க சொன்னேன்ல, எழுதி முடிச்சிட்டியா? என்ன முடிக்கலையா? என்னடா மோ, நான் உங்ககிட்ட ஏபிசிடி எழுத சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் ஆகிய ஏபிசிடி எழுதி முடிக்கலையா? சரி சரி பரவாயில்ல, எழுது, சீக்கிரமா எழுதி முடிடா. என்னடா அதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீயும் அக்கா கூட உட்காந்து ஏபிசிடி எழுதிட்டு இருக்கியா? சரி சரி எழுது எழுது. அங்க பாரமோ, ஆதி கூட எவ்வளவு இன்ட்ரெஸ்டா உட்காந்து ஏபிசிடி எழுதிட்டு இருக்கான். நீ என்னடானா இவ்வளவு நேரம் ஆகியும் ஹோம்ஒர்க் முடிக்காம உட்காந்துருக்க. சீக்கிரம் சீக்கிரமா எழுதுடா, சீக்கிரமா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாலியா விளையாடலாம்ல. எழுத முடியலையா? ஏன் எழுத முடியல? எப்படி எழுதணும் தெரியலையா? டே அம்மோது, ஏபிசிடி தானே, உனக்கு ஏபிசிடி எழுத தெரியும்ல, என்ன தெரியலங்கிற? இதுக்கு முன்னாடியே நீ ஏபிசிடி எல்லாம் எழுதுவல்ல, இப்போ ஒரு வாரம் லீவ் விட்டதும் ஏபிசிடி எப்படி எழுதணும்னு மறந்துட்டியா? வேண்டாமா? டே அம்மோ, இது ஹோம்ஒர்க், நீ எழுதிதான் ஆகணும், வேண்டாம் சொல்ல முடியாது. சரி, இப்ப என்ன உனக்கு ஏபிசிடி எப்படி எழுதணும்னு மறந்து போச்சு அவ்வளவுதானே? முன்னாடி பேஜ்ல நீ எழுதிருப்ப பாரு. அதுவும் இல்லாம டீச்சர் தான் மேல ஏபிசிடி எழுதிருக்காங்களே, அதை பார்த்து அப்படியே கீழே எழுதுடா, அவ்வளவுதான். எதுக்கு கைய பிடிச்சு எழுத வச்சா? நீ பாட்டுக்கு கைய வச்சுட்டு பேசாம இருப்ப, அப்படியே அப்பா எழுதிருவேன்னு தானே? கையெல்லாம் பிடிச்சி எழுத வைக்க கூடாதுன்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க அம்மோ. அதுவும் இல்லாம கையை பிடிச்சி எழுத வச்சா நீ என்ன எழுதுறேனே உனக்கு தெரியாது, நீ ஒண்ணுமே கவனிக்க மாட்ட. உனக்கு எழுத தெரியாம எல்லாம் இல்ல, உனக்கு தெரியும். முன்னால எப்படி எழுதிருக்கேன்னு பார்த்தா அதே மாதிரி எழுதி பார்க்கலாம். என்னடா முனி, ஒரு ஏபிசிடி எழுதுறதுக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சரி, இப்ப என்ன உனக்கு மறந்து போச்சு அவ்வளவுதானே? இரு, அப்பா உனக்கு ஸ்லைட்ல எப்படி ஏபிசிடி எழுதணும்னு எழுதி காமிக்கிறேன், அதே மாதிரி நீ நோட்ல எழுது. இங்க பாருமோ, அப்பா இப்ப எப்படி ஏ எழுதுன அதே மாதிரி நோட்ல ஏ எழுதி பார்க்கலாம். தெரியலையா? டி அம்மோ, ஏல உனக்கு என்ன தெரியல? மேல ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, நடுவுல ஒரு கோடு, அவ்வளவுதான் ஏ. இதுவே தெரியலங்கிற அப்புறம் Z வரைக்கும் எப்படி எழுதுவ? டி அம்மோ, உனக்கு தெரியாமலாம் இல்ல, நீ எழுதக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அப்பா நல்ல மாதிரி சொல்லும் போதே எழுதிடு, இல்லாட்டி உன் அம்மா வந்தான்னு வச்சுக்க, அப்புறம் அடி பிச்சிருவா, தெரியும்ல? அப்ப அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்னா அப்பா சொல்லும் போதே சமத்தா சீக்கிரமா ஏபிசிடி எழுதி முடிச்சிரு பார்க்கலாம். இப்ப அப்பா ஏபிசிடி ஒவ்வொரு எழுத்தா இந்த ஸ்லைட்ல எழுதி காமிப்பேன், அதை பார்த்து அப்படியே நோட்ல எழுதிடு, சரியா? டே அம்மோ, சினுங்காதடா. இங்க பாரு, இந்த ஏபிசிடி மட்டும் தானே, சீக்கிரம் சீக்கிரமா எழுதி முடிச்சிட்டா நோட்டு தூக்கி அந்த பக்கமா போட்டுட்டு அப்புறம் ஜாலியா விளையாடலாம். எழுதுடா. அப்படிதான், குட் கேர்ள். இப்ப ஏ எழுதியாச்சுல, அடுத்து பி எழுதலாமா? என்னடாமோ? கை வலிக்குதா? கை வலிக்கிற அளவுக்கு இப்ப நீ அப்படி என்ன பண்ண? ஒரு ஏ மட்டும்தான் எழுதுன, ஏ எழுதுறதுக்குள்ள உனக்கு கை வலி வந்துருச்சா? அம்மோ, ஹோம்ஒர்க் எழுதாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பாரு. கையெல்லாம் ஒன்னும் வலிக்காது, நீ முதல்ல எழுதி முடி. சீக்கிரமா எழுதி முடிச்சுட்டு நோட் எடுத்து வச்சிடலாம், அப்புறம் கை வலிக்காது, சரியா? இப்ப ஏ எழுதிட்டோம்ல, அடுத்து பி எழுதலாமா? இது பி. இப்போ அப்பா எப்படி பி எழுதுன அதே மாதிரி நோட்ல பார்த்து பி எழுதி பார்க்கலாம். டே அம்மோ, ஏபிசிடி தானே எழுதுற, அதுக்கு எதுக்குடா முகத்தை இப்படி வச்சிருக்க? சிரிச்சுக்கிட்டே எழுதுடா. ஏன்டா பிடிக்கல? இங்க பாரு, ஏபிசிடி தானே, அவ்வளோ கஷ்டமா? ஈஸியா தானே இருக்கு. அங்க பாரு, ஆதி கூட ஏபிசிடி சிரிச்சுக்கிட்டே எழுதுறான்.
டே அம்மா, அதுக்கு நீ ஸ்கூலுக்கு போற, அப்புறம் தப்பா எழுதுனா மிஸ் திட்டு தான் செய்வாங்க. அவன் வீட்டுல தானே இருக்கான். நீயும் அவன மாதிரி குட்டி பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி தான் ஜாலியா ஏபிசிடி எழுதி விளையாடிட்டு இருந்த. அப்புறம் அவனும் ஒன்ன மாதிரி ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது ஒன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டு ஏபிசிடி எல்லாம் கரெக்டா எழுதிட்டு போனோம். இல்லைன்னா அவனையும் மிஸ் திட்டுவாங்க. இங்க பாரு, நாம ஒரு ஏபிசிடி எழுதுறதுக்கே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டனா, இன்னும் படிக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீ எப்படி படிப்ப? படிக்க மாட்டியா? டே அம்மோ, இங்க பாரு, நீ நல்லா சூப்பரா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும் அப்படியெல்லாம் அப்பா சொல்ல மாட்டேன். உனக்கு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு படிச்சா போதும். ஆனா அதுக்குன்னு படிக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு அளவுக்காவது நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம படிக்கணும்டா. டே அம்மோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க பாரு, படிக்கிறதுங்கிறது வெறும் மார்க் வாங்குறதுக்காக மட்டும் இல்ல. படிக்கிறது எதுக்குன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நல்லா படிச்சாதான் நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும். அப்பதான் உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் போக முடியும். என்னெல்லாம் கத்துக்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கத்துக்க முடியும். நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்றதுக்கே முதல்ல நமக்கு படிப்பு தாண்டா வேணும். படிப்பறிவே இல்லைன்னு வச்சுக்கோயேன், உனக்கு பிடிச்ச எதையுமே உன்னால பண்ண முடியாது. உனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியாது. எதையுமே கத்துக்க முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் தேவை படிப்பு தான். ஆமாண்டாமோ, படிக்கலன்னா உன்னால எங்கேயும் போக முடியாது. உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எங்கேயாவது போகணும்னாலோ இல்ல ஏதாவது வேணும்னாலோ முதல்ல நமக்கு படிக்க தெரியணும். படிச்சிருந்தாதான் அது எந்த ஊரு, இல்ல நமக்கு என்ன தேவை, அது எங்க கிடைக்கும், இது எல்லாத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். அப்பாக்கு நீ படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும்னால ஆசை இல்ல. ஆனா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ படிச்சா போதும். அதுல முக்கியமானதுதான் ஏபிசிடி. ஏபிசிடி தெரிஞ்சாதான் உனக்கு எல்லாத்தையும் படிக்க முடியும். இப்ப என் அம்மா ஏபிசிடி எழுதுவியா? இதுதான் அப்பாவோட செல்லம். அப்பா சொன்னதும் புரிஞ்சுக்கிட்ட. இப்ப சமத்தா சீக்கிரமா ஏபிசிடி எழுதி முடிச்சிருப்பாக்கலாம். இப்ப என்னடா அம்மோ? டே அம்மோ, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது கடைசி டெக்னிக்கா? எப்படி இப்ப இவ்ளோ நேரம் இருந்தே நீ ஏபிசிடி எழுதாம ஒவ்வொரு காரணமா சொல்லி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க. இதுல காலையில நீ தூங்கி எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா ஏபிசிடி எழுதிருவியா? அம்மோ, ஒரு ஏபிசிடி எழுதுறதுக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, பசிக்குது, தூக்கம் வருது, இன்னும் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ? இல்ல, உனக்கு நான்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். உன் அம்மா நல்லா தோசை கரண்டியாலே 4 போட்டு எழுத வச்சாதான் நீ எழுதுவேன்னு நினைக்கிறேன். இரு, உன் அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா வந்து அடிப்பான்னு தெரியுதுல்ல, அப்ப அவ வர்றதுக்குள்ள சீக்கிரமா எழுதி முடிடா. ஐயோ, என்னடா அம்மோ, ஹோம்ஒர்க்கே எழுதாம தூக்கம் வருதுன்னு சொன்னா நான் என்னதான் பண்றது? ரொம்ப தூக்கம் வருதா? ஐயோ, சரி, நீ என்ன பண்றது? தூக்கம் வந்தா தூங்கு. ஹோம்ஒர்க் எழுதலன்னா மிஸ் அடிப்பாங்கன்னு தெரியுது. ஆனா ஹோம்ஒர்க் எழுதணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள கை வலிக்குது, கால் வலிக்குது, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, நீ என்ன பண்றது? குடு, அப்பா எழுதி தரேன். ஏன்னா நீ ஹோம்ஒர்க் எழுதலன்னா மிஸ் ஒன்னு அடிக்கிறாங்களோ இல்லையோ, உன் அம்மா என்ன அடிப்பா. அதுக்காகவாவது எழுதணும்ல. குடு, அப்பாவே எழுதி தரேன். சரி, நீ தூங்கு, அப்பா எழுதி வைக்கிறேன். ஆனா இந்த ஒரு தடவை தான் அப்பா எழுதி தருவேன். நாளையில இருந்து குடுக்கற ஹோம்ஒர்க்கை நீ தான் ஒழுங்கா எழுதி முடிக்கணும், சரியா? இப்ப மட்டும் நல்லா வக்கனையா பேசு. நாளையில இருந்து மட்டும் மிஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை எழுதாம ஏதாவது காரணம் சொல்லி என்கிட்ட நீ ஓபி அடி. அப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா இல்ல, நானே உன்னை அடிப்பிச்சிருவேன். சரி சரி, தூக்கம் வருதுன்னு சொன்னல, நீ தூங்கு. அப்பா ஹோம்ஒர்க் எழுதி வைக்கிறேன். ரியா, ஹோம்ஒர்க் எழுதிட்டியா? என்னங்க இது? ரியாவை ஹோம்ஒர்க் எழுதி வைக்க சொன்னா நீங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க.
ஐயோ டே அம்மு போச்சு போச்சு, உன் அம்மா பாத்துட்டா, நம்ம 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டோம். இதுக்கு தான் நான் ஒழுங்கா ஹோம்ஒர்க் எழுத சொன்னேன், கேட்டியா? இப்ப அவ்வளவுதான், உன் அம்மா என்ன சொல்ல போறாளோ தெரியல. எங்க என்னங்க இதெல்லாம்? அவள ஹோம்வொர்க் எழுத வைக்க சொன்னா நீங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐஷு இல்ல, நான்லாம் எழுதல, அவளதான் எழுத வச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அவள எழுத வைக்கிறீங்க? அவ பாட்டுக்கு உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கா, நீங்க உட்கார்ந்து ஏபிசிடி எழுதிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல ஐஷு, அவ ஒரு வாரம் லீவ் போட்டால, அது அவளுக்கு ஏபிசிடி மறந்து போச்சுன்னு சொன்னா, அதான் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு அவ எழுதுவா. எங்க சொல்லி கொடுக்கறதுனா வேற நோட்ல எழுதி காமிக்கணும், அது என்ன அவ ஹோம்வொர்க் நோட்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்க? என்ன உங்க பொண்ணு ஹோம்வொர்க் எழுத முடியாதுன்னு சொன்னதுனால அவளுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களை ஏய் ஐஷு, இப்ப என்னத்துக்கு பெரம்பெடுக்கிற? பாவம் குழந்தை, அடியெல்லாம் தாங்க மாட்டா, அவ எழுதிருவா. ஐஷு அடிக்காத. பெரம்பு அவளுக்கு இல்ல, உங்களுக்கு. என்னது எனக்கா? ஆமா உங்களுக்கு தான். அவள ஹோம்வொர்க் எழுத வைங்கன்னு சொன்னா அவளை எழுத வைக்காம நீங்க உட்கார்ந்து அவளுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால தான் அவ ஹோம்வொர்க்கே எழுதாம அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீங்க ஒழுங்கா மிரட்டி ஹோம்வொர்க் எழுத சொல்லிருந்தீங்கன்னா அவ எழுதிருப்பா. அதை விட்டுட்டு அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு செல்லம் கொடுக்குறீங்கல்ல, அதனால தான் இப்படி அவ ஹோம்வொர்க்கே எழுதாம அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அதனால இப்ப அடி அவளுக்கு இல்ல, உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஐயோ ஐஷு வேணண்டி. அச்சோ அப்பா, அம்மா உங்களை அடிக்க போறாங்க, சீக்கிரமா ஓடி போயிடுங்க. அம்மோ பண்றதெல்லாம் பண்ணி அப்பாவை அடி வாங்க வச்சுட்டு ஓடி போயிருங்க. நான் சொல்றேன், எல்லாம் ஒன்னாலதான். இனிமே நீ ஹோம்ஒர்க் எழுதும் போது இந்த பக்கமே வரமாட்டேன். நீயாச்சும் உன் அம்மாவாச்சு என்னமோ பண்ணுங்க, என்ன ஆள விடுங்க.